வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக அறிவிப்பு. முதலமைச்சர் அழைத்து பேசினால் மட்டுமே போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என ஜாக்டோ ஜியோ திட்டவட்டம். கோட்டையை முற்றுகையிட முயன்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் நூற்றுக்கணக்கானோர் கைது. பணிக்கு திரும்புவதுதான் சரியான சமுதாய கடமை என அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். மாணவர்கள் நலன் கருதி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டுமென மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வலியுறுத்தல். INX மீடியா வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டத்தோடு விளையாடக்கூடாது எனவும் கார்த்தி சிதம்பரத்திற்கு எச்சரிக்கை. பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கும் அரசாணையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும், விருப்ப மனு அளிப்பவர்கள் கட்டணத் தொகையாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அழைத்து பேசினால் பணிக்கு செல்ல தயார் என்றும், இல்லாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 99% ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினாலும் இன்றும் சென்னை DMS வளாகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜன், முதலமைச்சர் அழைத்து பேசினால்தான் தங்களது பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தார். இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய பிரதான 9 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அழைத்து பேசினால் இதற்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதை நம்முடைய ஜாக்டோ ஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோட்டையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பணியாளர் அமைப்புகளும் ஒன்றாக நின்று நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். எங்களுடைய கௌரவத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஜாக்டோ ஜியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கமம், அதோடு இணைக்கப்பட்ட தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கமம், தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு உள்ளிட்ட 21 சங்கங்கள் நாளை முதல் ஜாக்டோ ஜியோ பேரமைப்போடு இணைந்த போராட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளோம் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை வேண்டுகோள் விட்டிருக்கிற தமிழக அரசு அழைத்து பேசினால் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வாய்ப்பை நீங்கள் மறுப்பீர்களேயானால் உங்களோடு வாக்கு பெட்டியில் பேச வேண்டிய அவசியம் வரும் என்ற எச்சரிக்கையும் தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பணிக்கு திரும்புவதுதான் போராட்டக்காரர்களின் சரியான சமுதாய கடமை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழக அரபுத்துறை பேராசிரியர் முனைவர் ஜாகிர் ஹுசைன் என்பவர் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார். தொடர்ந்து 5 மணி நேரம் திருக்குறள் முழுவதையும் தமிழ் அரபு ஓசைகளில் வாசிக்கும் முயற்சியாக மொழிகள் எல்லாம் திருக்குறள் என்ற நிகழ்ச்சிக்கு அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இதனை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தேவையை அரசு உணர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
நீதிமன்ற உத்தரவை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று பணிக்கு திரும்புவதுதான் உடனடியாக அவர்கள் செய்கின்ற சமுதாய கடமை. எனவே அவர்கள் பணிக்கு திரும்பியுள்ளார்கள். ஏறக்குறைய ஒரு 90% அளவிற்கு ஆசிரியர்கள் அதே போன்று எல்லோருமே இன்றைக்கு பணிக்கு திரும்பிவிட்ட நிலையிலே இன்னும் ஒரு நாட்களிலே முழுமை அளவிற்கு 100% அளவிற்கு ஒரு எந்த விதமான அளவுக்கு ஒரு நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கின்ற வகையிலே ஆசிரியர்களும் சரி அதே போன்று அரசு ஊழியர்களும் இருப்பார்கள். எனவே அவர்கள் எப்போதுமே அரசுக்கு தேவை. அது அரசு உணர்ந்து இருக்கின்றது. எனவே உணர்ந்துதான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால உரிய நேரம் வரும்போது நிச்சயமாக அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படுதான் சொன்னேன். மத்திய அரசு 8 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அளிக்குமா என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 9 நாட்களாக தொடர்ந்து போராடும் ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் கருதி தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வுக்கும் மாணவர்கள் ஆயத்தத்தை செய்ய வேண்டும். மக்களுக்கு தேர்தலுக்கு பணியாற்றுவதற்கு அந்த ஆயத்தப்படி செய்ய வேண்டியதன் காரணமாக ஆசிரியர்கள் அதை செயல்படுத்துகின்ற முக்கியமான ஒரு காலகட்டம் இது. ஆகவே அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். நானும் ஒரு ஆசிரியராக இருந்தவன், சக ஆசிரியராக இருந்தவன் தான். 3 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியாற்றியவனால். ஆகவே இதை உணர்ந்து அவர்கள் மக்களுடைய நலன் கருதி, மாணவ நலன் கருதி மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மகாத்மா காந்தியின் 72வது நினைவு நாளையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அகிம்சை எனும் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்ன மகாத்மா காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் போராடிய அவர் வெள்ளையனே வெளியேறு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அறவழியில் நடத்தினார். பாரத நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் காணிக்கையாக்கிய மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போராட்டங்கள் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்ட அழியா சுவடுகளாகும். அவரது 72வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. டெல்லி ராஜ்காட்டில் அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடத்தில் முக்கிய தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோரும் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் நடைபெற்ற மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் காந்திஜியின் திரு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 72வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு உருவ படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திரு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி தலைமை செயலக வளாகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமை செயலக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். அப்போது ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் சட்டத்தோடு விளையாடக்கூடாது எனவும் கார்த்தி சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கார்த்தி சிதம்பரம் பிப்ரவரி 20 முதல் 28ஆம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இருப்பினும் அமலாக்கத்துறை கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று கார்த்தி சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த உள்ள தேதிகள் குறித்த விவரத்தை அமலாக்கத்துறை இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அப்போது நீதிபதிகள் மார்ச் 5, 6, 7 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் அமலாக்கத்துறை முன் கார்த்தி ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டுமென உத்தரவிட்டனர். எத்தனை நாடுகளுக்கு சென்றாலும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் சட்டத்தோடு விளையாடக்கூடாது எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். 2025ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் காசநோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விடும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் கல்லூரியில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தொழுநோய் இல்லாத நிலையை தமிழகத்தில் உருவாக்குவோம் என்றும் கூறினார். நோய்களை பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியா இருக்கிறது. நம்ம கொள்கை முடிவா இருக்கு. அந்த வகையில போலியோன்ற நோயை நம்ம ஏற்கனவே 14 வருஷமா தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிக்கிறோம், ஒழிச்சிட்டோம். காச நோயை ஒழிக்கணும்னு நம்ம உறுதி கொண்டுக்கிறோம். 2025க்குள்ள காச நோயை முற்றிலுமா தமிழ்நாட்டிலிருந்து ஒழிச்சிருவோம். அதே போல தொழுநோயும் உங்களுக்கு அதுவும் கம்யூனிகபிள் டிசீஸ், ஒரு தொற்று நோய். வரும் காலத்தில் இதையும் நம்ம நில் பண்ணிடுவோம். தொழுநோய் இல்லாத நிலையை நிச்சயமா தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவோம். தமிழகத்தில் 74 இடங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் 15 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2வது நாளாக இன்றும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம், ஜி ஸ்கொயர், லோட்டஸ் குரூப், ரேவதி குழுமத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்களின் ஜவுளி கடை, நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட் உள்பட 74 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து நேற்று காலை 7 மணி முதல் சுமார் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து இந்த நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக சென்னை தியாகராய நகர் சரவணா ஸ்டோர்ஸ், பெரம்பூரில் அமைந்துள்ள பிரபலமான ரேவதி தங்க மாளிகை மற்றும் ரேவதி ஸ்டோர்ஸ் துணிக்கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். முதல் நாள் சோதனையின் முடிவில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் இன்றும் சோதனை தொடர்கிறது. இதேபோல் இந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய தமிழகத்தை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசின் 5 ஆண்டு கால ஆட்சி இன்னும் சில மாதங்களில் நிறைவு பெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளிநாட்டில் சிகிச்சைக்கு சென்றிருப்பதால் இடைக்கால நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மறுதினம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மற்றும் விவசாய மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதேபோன்று விவசாயிகளின் பயிர் காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகையை அரசே செலுத்துவதற்கும் உரம் போன்றவற்றிற்கான மானிய தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரொக்கமாக செலுத்துவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துவங்க உள்ளது. இந்த தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முத்தலாக் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதனை மாநிலங்களவையில் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் கொண்டுள்ளது. கால அவகாசம் மிக குறைவாக உள்ளதால் இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு கடும் நெருக்கடி நிலவுகிறது.
இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கும் தமிழக அரசின் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சிறுபான்மை அந்தஸ்து கோரும் பள்ளிகள் ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மையின மாணவர்களை 50% குறையாமல் சேர்க்க வேண்டும் என்ற அரசாணையை ரத்து செய்யக்கோரி 140 கல்வி நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. சிறுபான்மை பள்ளிகளுக்கான உரிமையை தடுக்கும் வகையில் அரசாணை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜா, சிறுபான்மை அந்தஸ்து குறித்து அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். தகுதியான சிறுபான்மை மாணவர்களை அனுமதிக்காத பள்ளிகள் குறித்து தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணையத்தில் தமிழக அரசு புகார் தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வடபழனி முருகன் கோவில் தக்காராக நியமிக்கப்பட்டுள்ள தினமலர் நாளிதழின் வர்த்தக பிரிவு இயக்குநர் எஸ் ஆதிமூலத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமன ஆணையை வழங்கினார். வடபழனி முருகன் கோவில் தக்காராக தினமலர் நாளிதழின் வர்த்தக பிரிவு இயக்குநரும் கோவை பதிப்பின் வெளியீட்டாளருமான எல் ஆதிமூலம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன ஆணை அவரிடம் வழங்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமன ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் பனீந்திர ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். கும்பகோணம் வீரசைவ மடத்தின் புதிய மடாதிபதியின் உதவியாளர்கள் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கும்பகோணம் வீரசைவ மடத்தில் மடாதிபதியாக இருந்த நீலகண்ட சாரங்க தேவேந்திர மகா சுவாமிகள் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து அவரை அந்த மடத்தின் நிர்வாகக் குழு நீக்கியது. இந்த நிலையில் புதிய மடாதிபதியாக கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்த முருக தேசிக சுவாமிகள் நியமனம் செய்யப்பட்டார். இதனை அறிந்த நீலகண்ட சாரங்க தேவேந்திர மகா சுவாமிகள் தனது ஆதரவாளர்களுடன் மடத்திற்கு புறப்பட்டு சென்றார். மடத்தின் கதவை உடைத்து உள்ளே சென்ற அவர்கள் புதிய மடாதிபதியின் ஆதரவாளர்களை தாக்கி விரட்டினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக புதிய மடாதிபதியின் உதவியாளர்கள் கும்பகோணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதேபோல் பழைய மடாதிபதி நீலகண்ட சுவாமிகளும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்கள் அரியர் தேர்வை அடுத்த பருவத் தேர்விலேயே எழுதும் வகையிலான பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பழைய நடைமுறையை மாற்றி கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய விதிகளின்படி முதல் பருவத்தில் தோல்வியடைந்த பாடங்களுக்கான அரியர் தேர்வை அடுத்த பருவத்தில் எழுத முடியாது. 3வது பருவத் தேர்வில் தான் எழுத முடியும். இறுதி மற்றும் அதற்கு முந்தைய பருவத் தேர்வுகளில் தோல்வியடையும் பாடங்களுக்கு எப்பொழுது மறு தேர்வு எழுதுவது என்பது உள்ளிட்ட விளக்கங்களும் இடம்பெறவில்லை. இதனால் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படுவதுடன் படிப்பை முடித்தவுடன் பணிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியர் தேர்வை அடுத்த செமஸ்டரிலேயே எழுதும் வகையில் மீண்டும் விதிகளில் மாற்றம் செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்ட குழு முடிவு செய்துள்ளது. மகாத்மா காந்தியின் 72வது நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியின் 72வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் காந்தியின் திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். காந்தி இன்று அமரரான நாளில் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன என்றால், தமிழை ஒதுக்கிவிட்டு ஆங்கிலத்தை பின்பற்றுவது பாவச் செயல். தமிழை ஒதுக்கிவிட்டு ஆங்கிலத்தை பின்பற்றுவது பாவச் செயல். அந்த பாவத்தை தான் இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து 3ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்திலே தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேரும் உண்ணாநின்றோம்.
இதேபோன்று கன்னியாகுமரியில் உள்ள காந்தி நினைவு மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடனரே, தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சிறப்பு பயிற்றுநர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டுமென மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் சிறப்பு பயிற்றுநர்களை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா சந்தித்து பேசினார். பின்னர் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், போராட்டத்தில் ஈடுபடும் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த அரசுக்கு மனிதாபிமானம் இருக்குமேயானால், இந்த அரசுக்கு இவர்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால், உடனடியாக அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற விதத்தில் அவர்கள் ஒன்றும் ஊதிய உயர்வு கேட்கவில்லை. இதுவரையில் நாங்கள் செய்திருக்கின்ற அந்த பணிக்கான ஆணையை வழங்குங்கள் என்ற நியாயமான கோரிக்கைகள் தான் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக இவர்களை அழைத்து பேசி உடைய கோரிக்கைகள் மிக மிக நேர்மையான நியாயமானதாக இருக்கிறது, அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை அரசை கேட்டுக்கொள்கின்றேன். ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவாக பம்மல் நகராட்சி ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தியும் பம்மல் நகராட்சி ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தனியார் காப்பக உரிமையாளர் உள்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை ரமணா நகரில் பாபு என்பவர் அருணை குழந்தைகள் காப்பகம் என்ற இல்லத்தை நடத்தி வந்தார். காப்பகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தருவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது. இந்த நிலையில் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகள் காப்பகத்தில் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வில் காப்பகத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அனைத்து மாணவிகளையும் மீட்டு அரசு காப்பகத்தில் தங்க வைத்தனர். இதையடுத்து விடுதி உரிமையாளர் பாபு, மேலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் காப்பகத்தில் இருந்த கணினி, ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் அந்த பகுதிகளில் இருந்து டெல்லிக்கு வரும் ரயில்கள் தாமதமாக வந்தடைகின்றன. இந்த நிலையில் பனிமூட்டம் காரணமாக 12 ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியில் கடந்த சில மாதங்களாக அதிக பனிப்பொழிவு இருந்து வந்த நிலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ராமாபுரம் அடுத்த அன்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் தன்னுடைய பெற்றோர் தனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்றும் தன்னுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக உறவினர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்திருந்தார். அப்போது அவருக்கு ஆட்சியரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜானகிராமன் தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். உடனே அங்கிருந்த காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.